கோவை குனியமுத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இல்லை என வனத்துறை விளக்கமளித்துள்ளது. மதுக்கரை வனச்சரக பகுதியை ஒட்டியுள்ள குனியமுத்தூர், ஜே நகர், அர்ச்சனா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் அது கருஞ்சிறுத்தை என வனச்சரகரிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வனத்துறையினர் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே நள்ளிரவு சிறுத்தை போன்ற மர்ம விலங்கு நடமாடியதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அது பொய்யான வீடியோ என்றும் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மதுக்கரை வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் அப்பகுதியில் உள்ள பாளையனா கரிங்கிரி பகுதியில் கரடி நடமாட்டம் காணப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் நெல் வயலில் கரடி ஓடுவது போன்ற காட்சிகள் வெளியாகி இருப்பது அப்பகுதி மக்களை அச்சமடைய வைத்துள்ளது. இதனையடுத்து கரடியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தெப்பக்காடு யானைகள் முகாமில் ஒருபுறம் தந்தத்தை இழந்து பார்வை குறைபாட்டால் தவித்து வரும் முதுமலை யானை சிறப்பு கவனம் செலுத்தி பராமரிக்கப்பட்டு வருகிறது. 60 வயதான முதுமலை யானை பார்வை குறைபாட்டுடன் தெப்பக்காடு யானைகள் முகாமில் ஓய்வில் இருந்து வருகிறது. இந்நிலையில் யானைகள் முகாமிற்கு வந்த காட்டு யானையை விரட்ட ஆக்ரோஷத்தோடு சத்தங்கள் எழுப்பிய முதுமலை யானை தனது தந்தத்தை கீழே குத்தி எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் வலதுபுற தந்தத்தை இழந்துள்ளது. ஏற்கனவே பார்வை குறைபாட்டால் அவதிப்பட்டு வந்த யானை தந்தத்தையும் இழந்துள்ளதால் முதுமலை யானையை வனத்துறையினர் தனிமையான இடத்தில் வைத்து பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.